நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் திருச்சி. இன்னைக்கு நம்ம ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு காமனா கிரானிக் ஃபங்க்ஷனல் டிசார்டர் ஆஃப் தி ஜிஐ ட்ராக். நம்மளோட உணவு குழல், உணவு ஆரம்பிக்குது இல்ல, இங்க வாயில ஆரம்பிச்சு வயிறுல முடிகிற இடம் வரைக்கும், நம்ம கோலான் வரைக்கும் உள்ள கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் ட்ராக்ட்ல ஏதாவது ஒரு கிரானிக்கா ஃபங்க்ஷனல் டிசார்டர் ஏற்பட்டு ஃபங்க்ஷன் சரியா நடக்காததுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் ஐபிஎஸ். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, காலையில கிளம்பும் போது அவசரமா மோஷன் போயிட்டு தான் கிளம்பணும், அடிக்கடி லூஸ் மோஷன் போறது, இல்ல மலச்சிக்கலும் லூஸ் மோஷனும் மாறி மாறி வர்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையை தான் ஒரு நாளைக்கே 4-5 டைம் மோஷன் போயிட்டு தான் போக முடியும் அப்படின்ற மாதிரியான நிலைகளை தான் நம்ம ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வரத்துக்கான சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படலைனாலும் இது வரத்துக்கான கான்செப்ட் என்னென்ன காரணங்கள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கட்டோட ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினால வரலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா வரலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமா செக்ரேட் ஆகும். ஸோ உடனே வயிற்றுல அது போய் பட்டோம்னா உடனே ஒரு அர்ஜிங் மோஷன் போகணுன்ற அர்ஜ் ஏற்படும். அது மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் ஆல்டர் ஆகுறதுனால வரலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அதனால வரலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னாலலாம் நமக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வயிறு வலிக்கிறது, ஒரு கிராம்ஸ் மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கிறது, வயிறு உப்பசம் ஏற்படுறது, ஒரு கேஸ் ஃபார்ம் ஆயிக்குதுன்னு அடிக்கடி சொல்றவங்க, பிளாட்டிங் ஆயிக்குதுன்னு சொல்றவங்க, அது மாதிரி நம்மளோட பவல் ஹேபிட் ரொம்ப ஆல்டர் ஆகும். அதாவது டயரியா ஆயிடும், அடிக்கடி டயரியா போறது, இல்ல அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் வருது, இல்ல ரெண்டும் மாறி மாறி வருது. அப்புறம் மோஷன்ல சளி மாதிரி மியூக்கஸ் சொல்லுவோம், சளி மாதிரி கலந்து வருது. ஸோ இதெல்லாம் தான் ஐபிஎஸோட சிம்டம்ஸ். அடிக்கடி நிறைய பேர் காமனா சொல்றது என்னன்னா, ஒரு நாளைக்கு 5-6 தடவை மோஷன் போயிடுறேன் டாக்டர், சாப்பிட்டோன்னு மோஷன் போயிடுறேன் டாக்டர், இல்ல என் குழந்தைனா சாப்பிட்டோன்னு மோஷன் போயிடுறான். மோஷன் தண்ணியாவும் இல்லாம செமி சாலிடாவும் இல்லாம, சிலருக்கு தண்ணியாவும் சிலருக்கு செமி சாலிடாவும் தண்ணியும் கெட்டியுமா கலந்த மாதிரி இருக்கிறது. சில நாள் பார்த்தா லூஸ் மோஷன், சில நாள் பார்த்தா மோஷனே போகாம கான்ஸ்டிபேஷன், இது மாறி மாறி இருக்கிறது. இதுதான் ஐபிஎஸ் சொல்லுவோம். ஏன் இந்த ஐபிஎஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தும்னா, ஒரு விதமான ஆன்சைட்டி, ஒரு பயம் கலந்த கவலை, ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்தலாம், மூல நோய் உண்டாக்கலாம், ஆனல் ஃபிஷர் காஸ் பண்ணலாம், மால் நியூட்ரிஷன், சாப்பிட்ட சாப்பாடு நல்லா சாப்பிட்டாலுமே உடம்பு ஏறாம சத்து குறைபாடு ஏற்படுறது, மால் நியூட்ரிஷன் ஏற்படலாம். டே டு டே லைஃப டெய்லி அவங்களோட வேலைகளை கரெக்டா பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட டே டு டே லைஃப கூட இது பாதிக்கலாம், அவங்க வேலையோட செயல்பாடுகளை கூட பாதிக்கலாம். ஸோ அதனால ஐபிஎஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அலட்சியம் காட்டாம இதுக்கு பெஸ்ட் ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்கு. டாக்டர், நான் எங்களோட மெடிசன்ல நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஐபிஎஸ் சரி பண்ண முடியல, உங்களோட வீடியோ பார்த்து வந்தேன்னு சொல்லி ஹோமியோபதியில மருந்து சாப்பிட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆகி நல்லா இருக்காங்க. சோ நீங்க ஐபிஎஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிருக்கீங்க, ஈவன் தோ உங்களுக்கு அது இன்னும் கியூர் ஆகாம இருக்கு, அடிக்கடி மோஷன் போயிட்டு இருக்கீங்கன்னா நான் ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன், ஹோமியோபதியில இதுக்கு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்கு. அர்ஜினம் நைட்ரிகம் மைண்டோட ஆன்சைட்டினால ஏற்படுது அப்படின்னா அதுக்கு அர்ஜினம் நைட்ரிகம், ஜெல்சீமியம் அந்த மாதிரி மருந்துகள் கொடுப்போம். ஜிஐ ப்ராப்ளம்னால ஏற்படுது அப்படின்னா நக்ஸோமைகா, கோலோசின், கோல்சிகம் அப்படின்னு எண்ணற்ற அற்புதமான மருந்துகள் இருக்கு. உங்களுக்கு மியூக்கஸ் கலந்துதான் மோஷன் போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள், உங்களுடைய சிம்டம் அடிப்படையிலையும் என்ன காரணத்தினால வந்துச்சு, சரியா தூங்காம இருக்க நிறைய பேருக்கு ஐபிஎஸ் ப்ராப்ளம் வரும். அது மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, ரொம்ப பயப்படுற நேச்சர் இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆயிடுறாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, எதையுமே ஒரு கேஷுவலா எடுத்துக்க முடியாதவங்களுக்கு, பயம் அதிகமா இருக்குது, புது நபரை பார்த்தா பயப்படுறவங்களுக்கு, ஒரு புது ஆள்கிட்ட வேலைக்கு போறதுக்கு பயப்படுறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் வெளியில கிளம்பும் போது சிலர் பார்த்தா டாய்லெட் போயிட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி இருக்க நபர்களுக்கெல்லாம் இந்த ஐபிஎஸ் இருக்கும். இதுக்கு ஹோமியோபதியில அற்புதமான மருந்துகள் கொண்டு எளிமையா சிம்டம்ஸ் அடிப்படையில் ட்ரீட் பண்ணும்போது எக்ஸலண்டா கியூர் ஆகும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க உங்க வீட்டில் இருந்தா உடனே அவங்களுக்கு ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாக்கலாம் அப்படின்றத, நிரந்தர குணம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்க. நன்றி.